கைஸ் இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செட் அப்படின்ற கான்செப்டை பத்தி தான் பார்க்க போறோம். செட்டுன்ற வார்த்தை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? செட்டுன்ற வார்த்தை எங்கேயாவது படிச்ச மாதிரி இருக்கா? இந்த மாதிரி வென் டயக்ராம்லாம் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? ஆமா. சோ இத வந்து என்ன சொல்லுவீங்க? செட் ஏன்னு சொல்லுவீங்க. இத வந்து என்னன்னு சொல்லுவீங்க? செட் பி அப்படின்னு சொல்லுவீங்க. ஓகேவா? ஓகேவா? ஸோ இந்த செட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்பர்ஸ் இருக்கும் சரியா? நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து ஏதோ ஒரு நம்பர் நான் வந்து கொடுக்குறேன். 5 6 7 8 9 10 அப்படின்ட்டு நான் வந்து நம்பர் கொடுக்குறேன். இதை தான் நம்ம செட்டுன்னு சொல்லுவோம். செட் ஏ செட் பி அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க, வென் டயக்ராம் வந்து பார்த்துருப்பீங்க. ஓகேவா? இந்த வென் டயக்ராம் வச்சு தான் நம்ம வந்து எழுத போகிறோம். நீங்கள் வந்து பார்த்து சொல்லுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செட் ஏக்குல வந்து என்னென்ன கைஸ் இருக்கு? செட் ஏக்குல என்னென்ன இருக்கு? 1 2 3 4 அவ்வளவுதானா? செட் ஏக்குல அவ்வளவுதான் இருக்கா? 5 6 வந்து ரெண்டுக்கும் காமன் வரும். ரெண்டுக்கும் காமன்னாலும் அது இதுக்குள்ளதான் இருக்கு. ஏக்குள்ள தான் இருக்கு. செட் பிக்குள்ள என்னென்ன இருக்கு? 5 6 7 8 9 10. ஓகே. ஏ இன்டர்செக்ஷன் பி என்னது? 5 6 காமனா இருக்கு. ஏ யூனியன் பி 1 2 3 4 7 8 9 10. ஓகேவா? இப்போ ஏ டிஃபரன்ஸ் பி. ஏ டிஃபரன்ஸ் பி. ஏல வந்து பீன்ற உருண்டை போயிருச்சு, பி போயிருச்சு அப்படின்னா ரிமைனிங் என்ன இருக்கும்? 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4. ஓகேவா? பி டிஃபரன்ஸ் ஏனா 7 8 9 10. 7 8 9 10. இது புரிஞ்சுதா? உங்களுக்கு புரிஞ்சுதா? இந்த ஆபரேஷன்ஸ் என்னன்னு புரிஞ்சுதா? ஓகே, நான் இப்போ உங்ககிட்ட கேட்குறேன் கைஸ், இதோட டெஃபினிஷனும் சேம் தான். செட் இஸ் a collection of homogeneous or heterogeneous data items which is enclosed by என்னது? which is enclosed by என்னது? curly brackets and separated by commas. செட்டை மாடிஃபை பண்ண முடியுமா முடியாதா கைஸ்? நான் ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன், பண்ண முடியுமா முடியாதா? முடியும். ஸோ இது வந்து என்னது? மியூட்டபிள். செட் இஸ் மியூட்டபிள் அப்படின்னு சொல்ல முடியும். ஆர்டரா இருக்குமா அன்ஆர்டரா இருக்குமா? செட்ன்றது ஆர்டரா இருக்குமா அன்ஆர்டரா இருக்குமா? அன்ஆர்டர். ஏன்னா இதெல்லாம் நம்பர்ஸ் எல்லாமே இஷ்டத்துக்கு நம்ம கொடுத்துருக்கோம். இது வந்து என்னவா இருக்கும்? அன்ஆர்டரா இருக்கும். ஸோ அன்ஆர்டரா இருக்கும்போது இதுக்கு வந்து இண்டெக்ஸிங்கே இருக்காது. இண்டெக்ஸிங்கே இல்லை அப்படின்னா ஸ்லைசிங் இருக்குமா? இண்டெக்ஸிங்கே இல்லைன்னா ஸ்லைசிங் இருக்குமா? வராது. ஓகேவா? டூப்ளிகேட்ஸ் இருக்கா இதுல? நோ டூப்ளிகேட்ஸ். இது வந்து என்ன இருக்காது? டூப்ளிகேட்ஸ் இருக்கா? 5 எத்தனை டைம் வந்திருக்கு கைஸ் இதுல? 2 டைம் வந்திருக்கு. ஒரு டைம் தானே வந்திருக்கு. ஸோ இது வந்து இதுதான் செட்டோட ஃபீச்சர்ஸ் சரியா? இதுதான் என்னது? செட்டோட ஃபீச்சர்ஸ் சரியா? ஓகே. அண்ட் நான் இன்னொன்று நான் சொல்லித்தரேன். இது ஜஸ்ட் ஒரு ஸ்னாப் எடுத்துக்கோங்க பார்க்கலாம் எல்லாரும். ஸ்னாப் எடுத்துக்கோங்க, உங்க நோட்ஸ்ல எழுதிக்குவீங்களாமா? ஸ்னாப் எடுத்துட்டீங்களா? எடுத்தாச்சா? ஓகே. தென் அடுத்தது வந்து பாருங்க, இதுவும் நீங்க தெரிஞ்சிருக்கணும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பெருசா இருந்தது அப்படின்னா இத வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா சூப்பர் செட்னு சொல்லுவாங்க. பெருசா இருந்தா இதுக்கு பேர் என்னது? சூப்பர் செட். சின்னதா இருந்தா இதுக்கு பேர் என்னன்னா சப்செட் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்னதா இருந்தா இதோட பேர் என்னது? சப்செட். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஏ இஸ் சூப்பர் செட் ஆஃப் பியா? பிக்கு சூப்பர் செட் தான். எஸ் ஆர் நோ? ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? எஸ். இதோட ஆன்சர் வந்து என்னது? ட்ரூ. இன்னும் அகைன் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஏ இஸ்
சப்செட் ஆஃப் பியா? ஏ வந்து பிக்கு சப்செட்டா? இல்ல. ஃபால்ஸ். ஓகேவா? ஸோ இந்த இது இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட் நம்ம கோடிங்ல பார்ப்போம். ஜஸ்ட் இதையும் ஒரு ஸ்னாப் எடுத்துக்கோங்க. ஸ்னாப் எடுத்துட்டீங்களா? இல்ல. கொஞ்சம் பிக் எடுங்க பார்க்கலாம். எடுத்தாச்சு. ஓகே. தென் அடுத்தது வந்து பாருங்க. இப்போ கான்செப்ட்டுக்குள்ள போகலாம். நான் சொன்னேன் இல்லையா? ஸோ செட்ன்றது வந்து என்னது? கலெக்ஷன் ஆஃப் ஹோமோஜீனியஸ் ஆர் ஹெட்ரோஜீனியஸ் டேட்டா ஐட்டம்ஸ் அண்ட் விச் இஸ் என்க்ளோஸ்ட் பை என்னது? கர்லி பிராக்கெட்ஸ் அண்ட் செப்பரேட்டட் பை காமாஸ். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மியூட்டபிள், மாடிஃபை பண்ண முடியும். அண்ட் இது வந்து அன்ஆர்டர் கலெக்ஷன். நான் வந்து வென் டயக்ராம்ல எங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் செட் ஏ செட் பில ஆர்டரே கிடையாது அது. ஸோ அன்ஆர்டர் கலெக்ஷன் அண்ட் நோ டூப்ளிகேட்ஸ். ஓகேவா? இது மெயினா டேட்டா சயின்ஸ்க்கு எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா ஒரு டேட்டா செட்ல இருக்க வேல்யூ வந்து யூனிக்கான இருக்கிற வேல்யூக்காக யூஸ் பண்ணுவோம். யூனிக்கா இப்போ எம்ப்ளாயி ஐடி இருக்குன்னா அது யூனிக்கா தானே இருக்கும். திரும்ப ரெப்பீட்டட் ஆகுமா எல்லாருக்கும்? ஆகாது. ஒரு ஐடி வந்து ஒருத்தருக்கு தான். ஸோ அது வந்து யூனிக்கா இருக்கிறதுக்காக அந்த வேல்யூஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. செட் ஆப்ரேஷன்ஸ் பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கல்ல, யூனியன், இன்டர்செக்ஷன் அண்ட் கிளீனிங் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. சரியா? ஸோ இப்போ என்ன பண்ணிட்டோம்னா இது நான் ஒரு செட்டு கிரியேட் பண்ணியிருக்கேன். இங்க 2 ஆப்பிள் இருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து டூப்ளிகேட்ஸ் வந்து அலோவ் பண்ணாது. நோ டூப்ளிகேட்ஸ். அப்போ உங்களுக்கு என்னன்னு பிரிண்ட் பண்ணிருக்கு? ஆப்பிள் 2 டைம் வந்திருக்கா? டூப்ளிகேட்ஸ் வந்து என்ன பண்ணிருக்கு? ரிமூவ் பண்ணிருக்கு. இதோட டேட்டா டைப் பார்க்கணும். இதோட டேட்டா டைப் என்னது? செட். புரிஞ்சுதா? ஸோ இப்போ ஃபார் லூப் வந்து பாருங்க. ஃபார் லூப் வந்து பாத்தீங்க அப்படின்னா கைஸ் இது வந்து எதை வேணாலும் எடுத்து, இதுக்கு வந்து ஆர்டரே கிடையாது. எந்த எலமெண்ட்டை வேணாலும் வந்து என்ன பண்ணும், இது பிரிண்ட் பண்ணும். ஒன்னொன்னா பிரிண்ட் பண்ணிருக்கா. ஆப்பிள், செர்ரி, பனானான்னு பிரிண்ட் பண்ணிருக்கா. நீ பிராக்கெட்டை மாத்தி போட்டீங்கனாலே இது ஆக்சுவலா எதோட பிராக்கெட்? இது செட்டோட பிராக்கெட். புரியுதா? லிஸ்ட் கிடையாது, டப்பிள் கிடையாது. லிஸ்ட் டப்பிள் வந்து என்னது? ஆர்டர் கலெக்ஷன். பட் செட் வந்து என்னது? அன்ஆர்டர் கலெக்ஷன். அப்போ இது வந்து ஆர்டர்ல பிரிண்ட் ஆகாது. எது வேணாலும் பிரிண்ட் ஆகும். ஆனா எல்லாமே பிரிண்ட் ஆயிரும். புரியுதா? புரிஞ்சா? நான் திரும்ப ரன் பண்ணேன் அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. ஒரே ஆர்டர்ல இருக்கு அப்படின்ட்டு. அப்படிலாம் இருக்காது. ஆர்டர் மாறிடும். புரியுதா? அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது? இண்டெக்ஸிங் பண்ண முடியாது. சொன்னோம் இல்லையா, இது வந்து என்னது? அன்ஆர்டர் கலெக்ஷன். இதுக்கு ஆர்டரே கிடையாது. நீங்க 0th இண்டெக்ஸ் எல்லாம் பார்க்க முடியாது உங்களால. புரியுதா? 0th இண்டெக்ஸ், ஸ்லைசிங் எதுவுமே பண்ண முடியாது செட் ஆபரேஷன்ல. புரிஞ்சுதா? தென் அடுத்தது செட் மெத்தட்ஸ். லிஸ்ட் மாதிரி இதுக்கும் மெத்தட்ஸ் இருக்கு. இது மியூட்டபிள்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ இது மியூட்டபிளா நிறைய மாடிஃபை பண்ண முடியும். எப்படின்னா செட் ஏ செட் பி வந்து கொடுத்தாச்சு. சரியா? ஜாஃபர் என்ன பண்ண தப்பு என்னன்னா இதை தான் ஃபர்ஸ்ட் ரன் பண்ணணும். இதை ரன் பண்ணாம இதை ரன் பண்ணா எரர் தான் வரும். புரியுதா? இதை ரன் பண்ணாம அதை ரன் பண்ணா எரர் தான் வரும். புரியுதா? ஸோ இந்த செல்லை ஃபர்ஸ்ட் ரன் பண்ணணும். தென் அதுக்கப்புறம் இந்த செல்லை வந்து ரன் பண்ணணும். இதுலயும் சேம் அதே தாங்க. லிஸ்ட்ல எப்படி அப்பேண்ட் மெத்தடோ அதே மாதிரி இதுல ஆட் மெத்தடு. ஒரு எலமெண்ட்டை ஆட் பண்ணும். எங்க ஆட் பண்ணும்? ஒரு எலமெண்ட்டையும் எங்க ஆட் பண்ணும்? ஆட் மெத்தட் யூஸ் பண்ணி ஏல வந்து ஆட் பண்றேன். எங்க ஆட் ஆகும்? ஆஹா. இப்போ நான் உங்களை போயிட்டு இந்த இதுல வந்து 7 ஆட் பண்ணுங்கன்னா எங்க ஆட் பண்ணுவீங்க? எங்க ஆட் பண்ணுவீங்க? எங்க வேணாலும் ஆட் பண்ணலாம். புரியுதா? சோ இது வந்து கடைசில எல்லாம் ஆட் ஆகாது. எங்க வேணாலும் ஆட் ஆகும். ஆனா எங்க வேணாலும் ஆட் ஆகும். புரியுதா? அப்டேட் மெத்தட், அதாவது கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸை வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்? ஆட் பண்ணிக்கலாம். இது எங்க ஆட் ஆகும்? 8 to 9 எங்க ஆட் ஆகும்? சொல்லுங்க. சாரி கேக்கல. என்ன சொன்னீங்க? இது எங்க ஆட் ஆகும் அக்ஷத்விகா? எங்க ஆட் ஆகும் இது? ஜாஃபர் 8 to 9 எங்க ஆட் ஆகும்? எங்க வேணா ஆட் ஆகும் நினைக்கிறேன். எங்க வேணாலும் ஆட் ஆகும். நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணக்கூடாது. நீங்க இந்த அவுட்புட்டை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணக்கூடாது. புரியுதா? எங்க வேணாலும் என்ன ஆகும்? இது ஆட் ஆகும். ஓகேவா? ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி. ஆக்சுவலாக ஏ இன்டர்செக்ஷன் பி கோடிங்ல இப்படி தான் எழுதணும். ஓகேவா? ஆக்சுவலாக இப்போ ஏக்குள்ள என்ன இருக்கு? இது இருக்கு. ஓகேவா? வேணும்னா நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்? பிரிண்ட் பின்னு பார்த்துக்கலாம். இல்லைன்னா நீங்க டைரக்டாவே பியை பார்க்கலாம்.
பிலையும் ஏலையும் என்ன காமனா இருக்கு? ஏலையும் பிலையும் என்ன காமனா இருக்கு? 3 4 8 வந்து காமனா இருக்கு. ஸோ அது வந்து ஆர்டரா பிரிண்ட் ஆகுமானா கிடையாது. எப்படி வேணாலும் பிரிண்ட் ஆகும். புரியுதா? ஏ யூனியன் பினா என்ன? நீங்க சொன்னீங்க இல்லையா? ஸோ ஏவையும் பியையும் ஜாயின் பண்ணா என்ன பண்ணணும்? நம்மளுக்கு யூனியன் கிடைக்கும். ஆனா டூப்ளிகேட்ஸ் வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடுவோம் அதுல. புரிஞ்சுதா? ஏ டிஃபரன்ஸ் பி. ஏல பி போச்சுன்னா, இந்த ஏல பி எல்லாம் போச்சுன்னா, அதாவது 3 3 4 6 8 போச்சுன்னா என்ன ஆகும்? 3 4 8 போச்சா, இங்க இந்த இதுல வந்து 3யும் 4ம் 8ம் போச்சா, மிச்சம் என்ன இருக்கும்? 1 2 1 2 9 7 பிரிண்ட் ஆகும். 4. புரியுதா? ஏ டிஃபரன்ஸ் பி. இப்போ நீங்க என்ன இருக்குன்னு பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இப்போ ஏல வந்து 8 வந்து ரிமூவ் பண்றேன். 2 8 இருந்தா எந்த 8 ரிமூவ் பண்ணும்? First First இருக்கு 8. First இதுல 2 8 வருமா? செட்டுல வந்து 2 8 வரும். டூப்ளிகேட்ஸ் இருக்காது. ஸோ ஒரே நீங்க என்ன சொல்லியிருக்கணும்? இதுல வந்து ஒரு 8 தான் இருக்கும். அந்த ஒரு 8 ரிமூவ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லியிருக்கணும். சரியா? நான் கேட்ட கொஸ்டினே ராங்கா தான் கேட்டிருக்கேன். 2 8 இருந்தா வருமா அப்படின்ட்டு நான் கேட்டிருக்கேன். சரியா? தென் அடுத்தது வந்து டிஸ்கார்ட் மெத்தடு. டிஸ்கார்டு ரிமூவ் மாதிரி தான். ஆனா நீங்க வந்து 25, அதாவது இதுல 8க்கு பதிலாக நீங்க வந்து 25ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எரர் வரும். அதே 25 டிஸ்கார்ட்ல கொடுத்தா எரர் வராது. புரியுதா? ரிமூவ்ல வந்து நீங்க ஆல்ரெடி உள்ள இருக்கிறத தான் கொடுக்கணும். அதை கொடுத்தாதான் என்ன ஆகும்? ரிமூவ் ஆகும். டிஸ்கார்டும் அதே மாதிரி தான். ஆனா இல்லாததை வந்து ரிமூவ்ல கொடுத்தீங்க அப்படின்னா இங்க எரர் வரும். ஆனா இங்க எரர் வராது. புரியுதா? ரெண்டுத்துக்கு என்ன டிஃபரன்ஸ்னு புரியுதா? ரிமூவ்க்கு டிஸ்கார்டுக்கு என்ன டிஃபரன்ஸ்னு புரியுதா? யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? ரிமூவ்லி டிஸ்கார்ட்ல ஏதாவது டவுட் இருக்கா? அப்போ டிஸ்கார்டை எந்த பிளேஸ்ல யூஸ் பண்ணலாம்? அதாவது இல்லாததை ஒன்று வந்து ரிமூவ் பண்றப்போ நீங்க டிஸ்கார்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்னன்னா டிஸ்கார்டை வந்து நீங்க ரிமூவ் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? நீங்க 8 டிஸ்கார்ட் பண்ணனாலும் 8 டிஸ்கார்ட் இருந்ததுன்னா டிஸ்கார்ட் பண்ணும், இல்லைன்னா ஒன்றும் பண்ணாது. ஆனா ரிமூவ் வந்து இல்லாததை வந்து உங்களுக்கு வந்து ரிமூவ் பண்ணிடும். அதாவது எரர் வரும். புரியுதா? இல்லாததை ரிமூவ் பண்ணோம்னா அது எப்படி? இல்லாததை நம்ம எப்படி? இப்போ உங்க கிளாஸ்ல வந்து டேனியல் அப்படின்ட்டு 2 பேர் இருக்காங்க. சரியா? இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். நான் என்ன சொல்றேன், டேனியல்ன்ற நேம் வந்து ரிமூவ் பண்ணிருங்க அப்படின்ட்டு நான் ரிமூவ் மெத்தட் யூஸ் பண்றேன். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? டேனியல்ன்ற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து உள்ள இல்லவே இல்லை அப்படின்னு உங்களுக்கு என்ன வரும்? எரர் வரும். ஆனா டிஸ்கார்ட் யூஸ் பண்ணா அந்த எரர் வராது. இருந்தா ரிமூவ் பண்ண, இல்லைன்னா எரர் வராது. புரியுதா? ஒரு விஷயம் கான்ஃபிடென்ட்டா இல்ல அப்படின்ற இடத்துக்கு டிஸ்கார்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கான்ஃபிடென்ட்டா இல்ல அப்படின்னா யார் சொல்லுவா? எரரா யார் சொல்லுவா? நமக்கு டவுட்டா இருக்கிற பட்சத்துக்கு டிஸ்கார்ட்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, டிஸ்கார்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுத்துக்குமே சப்போர்ட் பண்ணும். இருந்தா ரிமூவ் பண்ண, இல்லைன்னா ஒன்றும் பண்ணாது. ஓகே, புரியுதா? ஸோ நீங்களும் இதே மாதிரி கமெண்ட்ல எழுதி வச்சுக்கோங்க. தேவைப்படும். அண்ட் ரிவைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்க கமெண்ட்ல எழுதலாம். புரியுதா? இப்போ சப்செட் ஏ சப்செட் ஆஃப் பியா? இந்த ஏன்ற சப்செட் ஏ வந்து பிக்கு சப்செட்டா? இதுல எப்படி பாக்குறது? அது பிக்சர்ல சொல்லிட்டோம். ஆக்சுவலா பி குள்ள தான் ஏ இருக்கு. அவங்க கரெக்டா சொல்றாங்கல்ல. 1 2 3 4. இப்போ சொல்லுங்க, ஏ வந்து சப்செட் ஆஃப் பியா? சாரி, ஒரே நிமிஷம். இது அப்படியே உல்டா. ஏவும் பியும் உல்டா. கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. இது வந்து ஏ, இதுதான் பி, இது பி, இது வந்து ஏ. இப்ப சொல்லுங்க, ஏ வந்து பிக்கு சப்செட்டா? ஏ சப்செட் ஆஃப் பின்றாங்க. ஆமாவா இல்லையா? ஆமா. ஸோ நீங்க தான் இமேஜின் பண்ணிக்கணும். ஒரு ஒருத்தரையும் டயக்ராம் வரைய முடியாது. இப்ப சொல்லுங்க, ஏ வந்து சூப்பர் செட்டாமா பிக்கு? அப்படியா? ஏன்னா பி தானே இங்க சின்னதா இருக்கு. அப்ப ஏ தானே பெருசு. அப்போ ஏ வந்து சூப்பர் செட்டாமா பிக்கு? ஆமாவா இல்லையா? உங்களுக்கு தெரியலன்னா நீங்க இந்த இதை பாத்துக்கலாம். ஸோ பி கண்டைன்ஸ் ஏ. புரியுதா? அப்ப பி குள்ள யார் இருக்கா? ஏ இருக்கா. இங்க ஏ குள்ள யார் இருக்கா? பி இருக்கா. அது நீங்க தான் டயக்ராம் இமேஜின் பண்ணிக்கணும். புரியுதா? புரிஞ்சா? இங்க கிளியர் மெத்தட் யூஸ் பண்ணனா எனக்கு என்ன ஆகும்? எம்டி செட் இப்படிதான் டினோட் பண்ணுவாங்க. எம்டி செட் எப்படி டினோட் பண்ணுவாங்க? செட் ஃபங்க்ஷன் அப்படின்னு டினோட் பண்ணுவாங்க. எம்டி லிஸ்ட் எப்படி டினோட் பண்ணீங்க? ஓப்பன் க்ளோஸ் ஸ்கொயர் பிராக்கெட். எம்டி டப்பிள் எப்படி டினோட் பண்ணீங்க? ஓப்பன் க்ளோஸ் பேராந்தசிஸ். பட் எம்டி செட் எப்படி டினோட் பண்றீங்க?
செட் ஃபங்க்ஷன். இதை ஏன் நான் அப்படி சொல்றேன்ட்டு டிக்ஷனரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த செட்ல யாருக்காவது டவுட் இருக்கா? செட் கான்செப்ட்ல யாருக்கா டவுட் இருக்கா? இந்த இதுல இது எல்லாமே தனித்தனியாக தான் நீங்கள் கோடிங் போடணும் சரியா? தனித்தனியாக ஜூபிட்டர் நோட்புக் ஃபைல் கிரியேட் பண்ணி தனித்தனியாக கோடிங் போடணும். இதில் யாருக்கா டவுட்ஸ் இருக்கா?